ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த தாவரம் எக்ஸோரா ஹைப்ரிடா என்று அழைக்கக்கூடிய இந்த தாவரத்தில் எவ்வளவு பூக்கள் நிறைந்து காணப்படுகின்றன பாருங்கள். இது பாருங்கள், இவை ஒரே ஒரு தாவரம்தான். ஒரு தாவரத்தில் பூக்கள் இவை டைரக்ட் சன்லைட்டில் இருக்குது. அதனால் பூக்கள் சுமார் 500 பூக்கள் மேலும் காணப்படுகின்றன இந்த ஒரே தாவரத்தில். இங்கே பாருங்கள், டைரக்ட் சன்லைட் வைங்க. வாட்டரிங் வந்து டெய்லி பண்ணாதீங்க, ஆல்டர்னேட் டேஸ் பண்ணால் போதும். இதுக்கு ரொம்ப ஈரப்பதமாகவும் இருக்கக்கூடாது, மொத்தமாகவே காஞ்சி போயிடக்கூடாது. லேசான ஈரப்பதம் நமக்கு தாவரத்துக்கு இருந்தால் போதும். அதிக ஈரப்பதம் இருந்ததுன்னா பூக்களுடைய எண்ணிக்கை கம்மியாகிடும். அதே மாதிரி ரொம்பவே காஞ்சி போனாலும் பூக்களோட எண்ணிக்கை இலைகள்லாம் பழுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நாம் அதிக ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும், அதிகமாக காய்ச்சல் இல்லாமல் பார்த்துக்கணும். இதெல்லாம் அரும்புகள் பாருங்கள், ஃபுல்லாக அரும்பு, மொத்தமே அரும்புகள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக அரும்புகள் இப்போ தான் வருது இதெல்லாம். அதனால் இதை பாருங்கள், இதெல்லாம் அரும்புகள் தெரியுதுங்களா? அதனால் ஒரே ஒரு தாவரம் தான் இது. 4-5 வருடம் ஆகிறது. ஆனால் டைரக்ட் சன்லைட்டில் இருக்கனால நமக்கு அடர்த்தியாக வளர்ந்து சுமார் இவை 6 அடி உயரம். ஒரே தாவரத்தில் சுமார் 500 பூக்கள் கிட்ட இருக்குது. தினந்தோறும் பூத்து கொண்டே இருக்கும் இந்த தாவரம். அதனால் டைரக்ட் சன்லைட்டில் வைங்க. அதே மாதிரி செம்மண் கலந்து வைங்க. 15 நாளைக்கு ஒரு முறை வேரை சுற்றி மண்ணை கொஞ்சம் லூஸ் பண்ணி விடுங்க. ஏர் ஃப்ரீயாக போகணும், ஏர் சர்க்குலேஷன் ரூட்டு கிடைக்கணும். அதே மாதிரி நாம் செம்மண் 3 மாதத்துக்கு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி வேரை சுற்றி போட்டுட்டு நம்ம வாட்டரிங் பண்ணால் போதும். 3 மாதத்துக்கு ஒரு முறை டிஏபி இந்த செடிக்கு 1 கிலோ அளவு மணலில் கலந்து போட்டுட்டு நல்லா வாட்டரிங் பண்ணுங்கள், போதும். நீங்கள் யூரியா வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா 1 கிலோவை 5 லிட்டர் வாட்டரில் நல்லா டைல்யூட் பண்ணி கரைச்சி ஃபுல்லாக மேலே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இலைகள் பச்சை பசையில் இருக்கும். 2வது நமக்கு பூக்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அவை இல்லாமல் நமக்கு இந்த மாதிரி இலைகள் அதிக பச்சை வண்ணம் கொண்டதாக காணப்படும். நம்ம யூரியா வச்சு ஸ்ப்ரே பண்ணும்போது இலைகள் அதிக பச்சை வண்ணம் கொண்டதாக இருக்கும். 2வது பூக்கள் எண்ணிக்கை நமக்கு நிறைய வரும். டிஏபி போகிறதுனால ரூட் நல்லா ஃபார்ம் ஆகி நமக்கு பூக்கள் எண்ணிக்கை நிறைய கிடைக்கும். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் இது டைரக்ட் சன்லைட்டில் வைங்க. நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய பூக்கள் வரும். உங்களுக்கு ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன் எக்ஸோரா ஹைப்ரிடாவில். இந்த மாதிரி பூத்துக்கொள்ளக்கூடிய பூக்களோட எண்ணிக்கை நிறைய போட்டிருக்கு ஏற்கனவே. இன்றைக்கும் இந்த வீடியோ போடலான்னு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.